வெல்கம் டு புஷ்பாவின் மாடித்தோட்டம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அவரைக்காய், கத்தரி, தக்காளி எல்லாம் விளைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம். இது கத்திரி பேர் தெரியல, ஆனால் சரியான சதைப்பற்றுள்ள கத்திரி. நல்ல காய் பெரிசாகிற வரைக்குமே விதைகள் முத்துறதில்ல. அடுத்தது தக்காளியும் பறிச்சாச்சு. இது ஒரு கொத்து நீல கத்திரி. அது கொத்தாக தான் பூ வைக்கிது, ஆனால் அந்த கொத்து ஃபுல்லாக காய் எடுக்கிறதுக்கு உண்டான சரியான அதுக்கு பேக்கு செட் ஆகல, மண் அதுக்கு சரியான முறையில் செட் ஆகல. இது நீட்டு பெல்ட் அவரை நல்ல காய் வைக்கிது. இந்த காய் ஒரு பூ வச்சு ஒரு காய் வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. அந்த ஒரு பூவை இவ்வளோ பெரிய காயை வைக்கும்போது இந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம மாடியில் போட்டு வளர்க்கலாம். அந்த பச்சை அவரையில் இது ஒரு ரகம் கோழி அவரை. இது வயலட் கோழி அவரை, ஊதா கலர். அந்த கோழி அவரை அது ரகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வேணும்னா இதெல்லாம் வளர்த்துக்கலாமே தவிர தரை பகுதியில் மாடிக்கு இதெல்லாம் ஒன்றும் பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா அது வைக்கிற 2 காய் 3 காய்க்கு அதை ஒரு கொடி விட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது. அது கொத்த காய் பிடிச்சதுன்னாக்கா அதை வச்சு வளர்க்கலாம். ஒரு கொத்தில் 2 பிஞ்சு 3 பிஞ்சு வச்சு காய் வைக்கிறது இத்தனோடு சின்னசாக இருக்குது. அதுக்கெல்லாம் அதை வச்சிட்ருக்க தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி பெல்ட் அவரை மாதிரி நல்ல பெரிய பெரிய காய் வைக்கிற அந்த மாதிரி ரகத்தங்களை மாடியில் போட்டு வளர்க்கலாம். அருமையாக இருக்கும். ஒரு 10 காய் பறித்தா கூட 2 பேருக்கு தேவையான பொருள் கிடச்சிடும். அந்த அளவுக்கு காய் இருக்கு. இது பச்சை கோழி அவரை. இது கூட பரவாயில்ல. ஆனால் இந்த ஊதா கலர் அது வேஸ்ட். தரைப்பகுதிக்கு போட்டு விடலாம். எங்கேயாச்சும் கொடி விட்டுக்கிட்டு எங்கேயாச்சும் காய்ச்சிட்ருக்கட்டும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் அந்த போட்டதுக்கு 2 டைம் தான் அந்த காய் பறிச்சிருக்கேன் நான். இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 காய் பறிச்சிருப்பேன். இப்போ ஒரு 10 காய் பறிக்கிறேன். இதுக்காகலாம் 7 மந்த் வெயிட் பண்ண முடியாது. அதோடு போக அதில் இந்த பேன் தொல்லை, அஸ்வினி பேன் ரொம்ப இருக்குது. அது தனியாக வச்சு கழுவிட்டு தான் அந்த காய்களோடு சேர்த்தணும். அந்த அஸ்வினி பேன் ஃபுல்லாக பிடிச்சிட்ருக்கு. இது பிரண்டை ஒரு பெரிய கொடி இருந்துச்சு, அதை கட் பண்ணி துண்டாக இந்த தொட்டியில் நட்டு வச்சுருக்கேன். நம்மளுக்கு வேணும் போது கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எதுவும் புதினா இந்த மாதிரி சட்னி பண்ணுறோன்னா இதை 2 இனுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வதக்கி அந்த சட்னியோடு சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். ரெண்டு கத்திரி, ஒரு தக்காளி, இந்த அவரைக்காய். இன்னும் பால் அவரை
இருக்குது. இன்னும் கொஞ்சம் தக்காளி இருக்குது, அதெல்லாம் பறிச்சிக்கலாம். அந்த அஸ்வினி பெயின் இருக்குல்ல, அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்க. எல்லாத்தையுமே அங்கே கொண்டாந்து செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. சமையலே அங்கே சமைக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும் எனக்கு. வெளிச்சமாக ஒரு ஓப்பன் பிளேஸில் செய்யணும் அப்படின்ட்டு. இந்த சுரைக்காய் பாருங்கள், 2வது காய் வச்சிருக்கேன். பிஞ்சு ஏற்பட்டதாக வச்சிச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு காய் பறித்தேன், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப அப்படியே அந்த டேஸ்ட்டு ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த காய் வச்சுருக்கேன், அது இன்னும் 2 டேஸில் பறிச்சிடலாம். அருமையான காய். ஒரு குக்கர் 5 லிட்டர் குக்கர் ரொம்ப வந்துச்சுங்க. அந்த காயை கட் பண்ணி போட்டது தெரியாமல் கட் பண்ணிட்டான், அவ்வளோ காய் வந்தது. அது அடுத்து நம்மளுடைய டிசம்பர் பூக்கள் சும்மா கொஞ்சம் தான் இருக்குது, முடிஞ்சிருச்சு. வருஷம் பூரா வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு மாதம் ஒரு களை கட்டுச்சு. அந்த டிசம்பர் பூ கலராக சூப்பராக பூத்துது. ஆசை தீர வச்சாச்சு அந்த டிசம்பர் பூ. அடுத்து பால் அவரை, இது ஒரு 2 செடி இருக்குது. இதுவும் ஆடி மாதம் போட்டது, இப்போ தான் காய் வச்சிட்ருக்கு. இதுவும் பரவாயில்ல, இதுவும் வளர்க்கலாம் மாடியில். இதுவும் நிறைய காய் வைக்குது. இதுவும் 2-3 டைம் பறிச்சிட்டேன். நல்லா இருக்குது இந்த காய், டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நிறைய காய் பிடிக்குது பாருங்க. கை ரொம்ப பறிச்சிடுவோம் அந்த காய். அடுத்து விதைக்கு சில காய்கள் காஞ்சி போயிருக்குது. 8ஆவதெல்லாம் விதைக்கு விட்டாச்சு. 8 வரைக்கும் பறிச்சிட்டு கைக்கு 8ஆவதெல்லாம் விதைக்கு விட்டுக்கலாம். கொஞ்சம் விதைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சம் காய்களை பறித்து சமைச்சிடலாம். நிறைய காய்கள் இருந்துச்சுன்னா விதைகள் போக அந்த காய்ஞ்ச கொட்டைங்களை ஊற வச்சு வேக வச்சு காய் கூட சேர்த்து கருவாடு போட்டு வச்சோம்னா இந்த கொட்டைங்களோட சேர்த்து கருவாட்டு குழம்பு செய்யும்போது அது வேறு லெவல் டேஸ்ட்டு இருக்கும். இந்த கொட்டை குழம்போட டேஸ்ட்டு. விதைக்கு ஒரு காய் கிடச்சிருச்சு. ஏற்கனவே 2-3 காய் எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு காய் இருக்குது. வீட்டை பூட்டிட்டு வர வேண்டியதாக இருக்குது. எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டை பூட்டிட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது காலையில் வரும்போது. இன்னும் கொஞ்சம் அறுவடை இருக்குது. இன்னும் சில தக்காளி இருக்குது. அந்த காசி தக்காளி வந்திருக்கு. இப்போ நிறைய தொட்டிங்க அறுவடை முடிஞ்சு எல்லா காய் செடிங்களுக்கும் சில 6 மாதம் தானே அதோடைய டைமு. மிஞ்சி போனாலும் ஆடி மாதம் போட்டது 3 மாதம் அதனுடைய வளர்ச்சி இருக்குது. அடுத்த 3 மாதத்துக்கு அது காய் வைக்குது. 6-7 மாதத்துக்கு செடியெல்லாம் காஞ்சி அதனுடைய லைஃப் இதுவாகிடுது. அடுத்து வேறு போடலாம். இது பார்த்திங்கன்னா யானை தந்த வெண்டை எவ்வளோ பெரிய காய் வச்சது ஸ்டார்டிங்கில். இப்போது செடி முடிவுக்கு வந்துடுச்சு, அதனால் குட்டியாக தான் இருக்குது காய். அதனால் பறிச்சிட்டேன்.
இது வந்து அப்படியே அது ஒன்று ரெண்டுன்றதுனால சமைக்க முடியறதில்ல. அப்படியே பச்சையாக சாப்பிட்றது. 2 காய் தான் இருந்துச்சு, அதனால் அது எதுவும் செய்ய முடியாது. அதனால் பச்சையாக சாப்பிட்டுட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். அடுத்து ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் பறிச்சிக்கலாம். ஒரு 4-5 செடி இருக்குங்க கருவேப்பிலை செடி. ஆனால் அது ஒழுங்காக